அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி இறைவரை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்வில் அருளி செய்கின்றவரே, மன மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக எங்கள் வாழ்விலே ஒரு ஞாயிறு வழிபாட்டை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து உண்மை துதிக்கவும், உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்கவும், உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மேலெடுக்கவும் நீர் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, மட்டுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர், எங்களை போஷித்தீர், எங்களை பராமரித்தீர், உமக்கு தோத்திரம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் உங்களுடைய திருக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் இந்த நாளில அருட்பொழிவை குறித்து சிந்திக்கின்ற போது இறைவன் என்னை அழைத்த நோக்கம், இறைவன் எனக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகள், இறைவனுடைய பணிக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களிலே நாங்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய திருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே. ஆமென். அபிஷேகம் பெற்ற சிஷ்ய தெய்வ வாக்கை கூறினார், கட்டளை கொடுத்த மீட்பர் கூட இருப்பேன் என்றார். இயேசுவே, நீர் சொன்ன வண்ணம் மேலையாடி யாருக்கே ஊக்கம் தந்து நல்ல எண்ணம் சித்தியாக செய்வீரே. முத்திரிக்கப்பட்ட யாரும் ஆவியால் நிறைந்தோராய் வாக்கை கூற வரம் தாரும், மாடல் மூட்டும் தயவாய். வாக்கு தத்தம் நிறைவேற சர்வதேசத்தார்களும் உந்தன் பாதம் வந்து சேர அனுக்கிரகம் செய்திடும். வீதசூதன் தூய ஆவி என்னும் தேவரீருக்கே ஸ்தோத்திரம் புகழ்ச்சிக்கு விண்மண்ணில் உண்டாகுமே. நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து முது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நாள்தோறும் எங்கள் நெஞ்சிலே பொழிந்து வலப்பக்கம் இடப்பக்கம் சாகிற போது எல்லாம் மகனே மகளே வழி இது என்று எங்களை நல்வழிப்படுத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எல்லா புகழும் மகிமையும் துதியும் கனமும் எக்காலமும் உண்டாவதாக. ஆமென்.
அன்பான இறை மக்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றங்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறை முன்னிலையிலே நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பலவீனங்களை, மீறுதல்களை நாம் அறிக்கை செய்வோம். திருமறை வார்த்தைகள் இப்படி இருக்கிறது: தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குவதற்கு கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை. நாம் எங்கே போனாலும் அவருடைய கரம் நம்மை தேடி கண்டுபிடிக்கும். நான் அவருக்கு முன்பாக நிர்வாணியாக இருக்கிறேன், மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று தாவீது அரசர் சொல்லுகிறார். மனிதரை ஏமாற்றி விடலாம், இறைவரை ஏமாற்ற முடியுமா? இறைவருக்கு முன்பாக நம்முடைய இழிநிலையை எண்ணி பார்த்து உள்ளம் நொறுங்கி அவரிடம் சேர்கின்ற போது இருகரம் விரித்தவராய் நம்மை அன்போடு அணைத்து நம்மை முத்தமிட்டு நம்மை மாற்றுருவாக்கம் செய்வார். ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருந்து, ஆண்டவரே என்னை மாற்று உருவாக்கம் செய்யும், என்னுடைய இழிநிலைகளை, பாவக்கரைகளை போக்கி என்னை தூய்மைப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டவர்களே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 15 முதல் 19 முடிய. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 15 முதல் 19 முடிய. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில்
நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார். படிக்க வேண்டிய திருமறை பகுதியை படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையும் தரு தந்தன், அந்தரவான் தரையும் தரு தந்தன். சுந்தரமிகுந்த சவுந்தரானந்தன், சுந்தரமிகுந்த சவுந்தரானந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த காணொலியின் வழியாக ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரியோரே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். அருட்பொழிவு என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே நாம் ஆர்டினேஷன் என்று சொல்லுகின்றோம். இந்த ஆர்டினேஷன் என்கின்ற சொல்லானது ஆர்டினேர் என்கின்ற லத்தீன் மொழியிலிருந்து வருகின்றது. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், செட் இன் ஆர்டர், ஒழுங்குபடுத்துதல் அல்லது கிரமப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், சீராக்குதல் என்று பல பொருள்களை நாம் பார்க்கலாம். திருமறையிலே அருட்பொழிவு என்பது எப்படியாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று சொன்னால், பிரித்தெடுத்தல், செட் அபார்ட், தனியாக பிரத்யேகப்படுத்துதல். ஏனென்று சொன்னால், கடவுள் சில மனிதர்களை தம்முடைய பணிக்காக, தம்முடைய திட்டத்திலே பல மனிதர்களை இணைத்து படைப்பை, மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, அவர்களை வழிநடத்துவதற்காக பிரத்யேகமாக தெரிந்தெடுப்பதை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டு யோசேப்பை நாம் பார்க்கலாம். எகிப்தின் அதிபதியாக கடவுள் அவரை நியமிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முதல் அருள்பொழிவை நாம் பார்க்கின்றோம். ஆரோன் குருத்துவ பணிக்காக
ஆரோனை திருப்பொழிவு செய்கின்றார். அதை நாம் யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்படி தொடர்ந்து மக்களை வழிநடத்துவதற்காக நீதி தலைவர்களை, அரசர்களை, இறைவாக்கினர்களை கடவுள் தெரிந்தெடுத்து தம்முடைய பணியை தொடர் பணியாக செய்வதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, மக்களை வழிநடத்துவதற்காக அவர்களை தலைவர்களாக நியமிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல், பர்னபா அவர்களை தனிப்பட்ட பணிக்காக அழைத்திருக்கிறேன் என்று திருமறையிலே போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் திருச்சபை தலைவர்களாக விசுவாச கூட்டத்தினரை வழிநடத்துவதற்காக திருச்சபை தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இந்த செயலானது அருட்பொழிவு என்பதாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களை ஒரு மாற்றத்திற்கு நேராக கொண்டு செல்வதற்காக அருட்பொழிவு என்கின்ற ஒரு செயலை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் 21வது பிரிவு 15 முதல் 19 முடிய உள்ள பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் அழைப்பை அங்கே உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியின் வழியாக பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தன் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகிறார், அதன் வழியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிறைந்த திருப்பணியை அவர் மேற்கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த அருட்பொழிவு என்பது கடவுளின் அழைப்பை பெற்றது. கடவுளுடைய அழைப்பு இல்லாமல் இந்த அருட்பொழிவு திருப்பணியை யாரும் செய்ய இயலாது. அது நிச்சயமாக ஆணித்தரமான உண்மை. ஏனென்று சொன்னால் கடவுளுடைய அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைக்கின்றார், அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார், அவர்களை தம் பணியிலே திறம்பட செயல்படுத்துகின்றார். எனவே கடவுளுடைய அழைப்பு என்பது மிக மிக முக்கியமானது இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே. நாங்கள் எல்லாம் இப்ப இந்த ஆயர் திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும் பொழுது முதல் கேள்வியே கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்விதான் எங்களுக்கு முதலாவதாக எழுப்பப்படும். எனவே கடவுளுடைய அழைப்பு மிக முக்கியமானது. இங்கே நாங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், பேதுருவை ஏற்கனவே ஆண்டவர் சீடராக ஏற்றுக்கொண்டார், மீண்டும் என்ன அழைப்பு பேதுருவுக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் இங்கே பேதுரு தன்னுடைய அழைப்பிலே சற்று பின்வாங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். உலக பிரகாரமான சூழல்கள், அச்சம், இவையெல்லாம் அவரை திருப்பணியிலிருந்து பின்வாங்க செய்கின்றது. ஆகையினாலதான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்தவர் நான், எனவே அந்த அழைப்பை நான் உன்னோடு கூட உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த உரையாடலை அவர் ஏற்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே கூட எசேக்கியேலை ஆண்டவர் தம்முடைய பணிக்கென அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியிலே எசேக்கியேல் 33வது பிரிவு 7வது வசனத்திலே ஒரு அடைமொழியை அங்கே பயன்படுத்துகின்றார். உன்னை காவலாளியாக நியமிக்கின்றேன். இந்த அழைப்பு எதற்காக? காவலாளிகளாக. குறிப்பாக அந்த சூழலை பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போய்விட்டார்கள். அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். எனவேதான் அவர்களை எசேக்கியேல் இறைவாக்கினரை கடவுள் காவலாளியாக நியமிக்கிறேன், நீ மக்களை எச்சரித்து அவர்களை மனம் திரும்ப அழைத்து அவர்களை என்னுடைய பிள்ளைகளாக நீ மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பை அங்கே எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கொடுக்கின்றார். இங்கேயும் பேதுருவுக்கு ஒரு கட்டளை எழுதுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். எனவே அழைப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த அழைப்புக்கு தொடர்ந்து பொறுப்பையும் அங்கே வழங்குகின்றவராக இருக்கின்றார். இந்த அழைப்பை உணர்ந்தால் மட்டுமே அருட்பொழிவு திருப்பணி சிறப்பாக நடைபெறும் என்பதிலே சற்றும் ஐயமில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அருட்பொழிவு திருப்பணி என்பது கிறிஸ்துவின் மாதிரியை பெற்றது. இங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இயக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய இயக்கத்தின் தொடர்பணியாக இங்கே பேதுருவை அழைக்கின்றார். பேதுருவை அழைத்தது மட்டுமல்லாமல் அங்கே அவரோடு கூட உரையாடுகின்றார். நீ என்னிடத்தில் அன்பு செலுத்துகின்றாயா? நீ என் மீது
அன்பு செலுத்துகின்றாயா என்ற ஒரு கேள்வியை 3 முறை இங்கே ஆண்டவராக இயேசு இவரிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரும் இந்த உலக மக்களை விடுவிப்பதற்காக, வழி நடத்துவதற்காக அருட்பொழிவு செய்யப்பட்டவராக இந்த உலகத்திலே வந்தவர். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து என்ற சொல்லுக்கு அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்று பொருள். எனவே இந்த அருட்பொழிவு செய்யப்பட்டவராக ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒரு அருட்பொழிவு செய்யப்பட்டவருடைய திருப்பணி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாதிரியை முன்வைத்து செல்லுகின்றார். ஆகையினால்தான் பேதுருவினிடத்துல இந்த கேள்வியை கேட்கின்றார், என்னிடத்தில் நீ அன்பு செலுத்துகின்றாயா? இந்த கேள்வியிலே நாம் அதற்கான பதிலையும் பேதுரு கொடுக்கின்றார். ஆம் ஆண்டவரே, நான் உன் மீது அன்பு செலுத்துகின்றேன். இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகின்ற அன்பு என்கின்ற சொல்லுக்கும் பேதுரு பயன்படுத்துகின்ற அன்பு என்கின்ற சொல்லுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்ற அன்பு என்கின்ற அந்த சொல்லானது கிரேக்கத்திலே அகாபே என்று சொல்லப்படுகிறது. பேதுரு அதற்கு பதில் சொல்லும் பொழுது பிலையோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அகாபே என்பது டிவைன் லவ், தெய்வீக அன்பு, இழக்கின்ற அன்பு, வேறுபாடுகள் அற்ற அன்பு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. பிலையோ என்பது உலக பிரகாரமாக ஒரு நண்பர்களுக்கு இடையேயான ஒரு அன்பு, உறவுகளுக்கு இடையேயான ஒரு அன்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே இங்கே இயேசு எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை வைக்கிறார் என்று சொன்னால், இந்த பணி அன்பின் நிமித்தமாக செய்யப்படுகின்ற பணி, இது அன்பை முக்கியப்படுத்துகின்ற பணி. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் பிறருக்காக நம்மை இழக்கின்ற பணி. இங்கே பார்ப்பீர்களேயானால் இயேசுவானவர் தம்முடைய சீடராகிய பேதுரு தன்னை 3 முறை மறுதளித்தாலும் அவரிடத்தில் மீண்டுமாக வந்து நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லுகின்றார். அவர் தன்னுடைய பழைய வேலைக்கு செல்லும் பொழுது மீண்டும் அவரை அழைத்து அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துகின்றார். இந்த செயலில் இருந்தே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த உலகத்திலே செய்தார், கொடுத்தார் என்பதை நம்மாலே சிறப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே கிறிஸ்துவின் மாதிரியிலே முதலாவது காரியம் இது அன்பை வெளிப்படுத்துகின்ற பணியாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இது காக்கின்ற பணி, மக்களை காக்கின்ற பணி. நாம் ஏற்கனவே பார்த்தோம், திருமறையிலே மக்களை வழிநடத்துவதற்காக, எச்சரிப்பதற்காக கடவுள் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மனிதர்களை தம்முடைய பணிக்காக பிரித்தெடுக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுகின்றார். ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். அப்படி கடினமான காரியத்தை இயேசு பேதுருவுக்கு முன்வைக்கின்றார். நீ இவைகளை காக்கும் பொருட்டு என்னாலே அழைக்கப்பட்டிருக்கிறாய், என்னாலே நீ ஆற்றல் படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பதை இங்கே உறுதி செய்கின்றார். இதேதான் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலும் காவலாளியாக உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த யோவான் நற்செய்தி நூலிலே ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை காத்துக் கொள்வார், ஆகையதான் இந்த இடத்திலையும் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுவார். ஏனென்றால் அதற்கான முன்மாதிரியை இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளுக்காக தன் உயிரையே நான் கொடுக்க வந்தேன். ஓநாய்கள் வரும்பொழுது அதை விட்டு ஓடி விடுகிறவர்கள், திருப்பணியை சிறப்பாக செய்யாதவர்கள். ஆனால் நானோ இந்த ஆட்டுக்குட்டிகளுக்காக உயிரையை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு முன்மாதிரியை அவர் வைத்திருக்கிறார். அதை மீண்டுமாக இங்கே பேதுருவுக்கு நினைவூட்டுகின்றார். என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். அப்படி வளர்க்கும் பொழுது நீ அந்த ஆடுகளை எச்சரிக்க வேண்டும். தவறான பாதையிலே போகும் பொழுது அவைகளை மீண்டுமாக நல்வழிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை நீ அவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். எனவே இரண்டாவது மாதிரி ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு மாதிரி இது காக்கின்ற பணி, மேய்ப்பு பணி. மேய்ப்பு பணியாக இங்கே இந்த அருட்பொழிவு திருப்பணியானது காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இது அர்ப்பணிக்கும் பணி. யோவான் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார், நீ இளைஞனாக இருந்த போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். இங்கே பேதுருவுடைய இறுதி நிலை,
அவருடைய இறப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை முன்கூட்டியே இயேசு இங்கே சொல்லுகின்றார். இதை எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மேய்ப்பு பணி, இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது தன்னை இழக்கின்ற பணி, அர்ப்பணிக்கும் பணி. காவலாளி என்பவருடைய வேலை என்னவென்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதிரி வந்தால் முதலாவது அதனாலே பாதிக்கப்படுகிற ஒரு நபர் யாராக இருக்கக்கூடும் என்று சொன்னால் காவலாளி தான். அதற்கு பிறகுதான் மக்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். எனவே இந்த காவலாளி முதல் தன்னுடைய உயிரை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பணியிலிருந்து விலகிவிடாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கின்ற பணிதான் அருட்பொழிவு திருப்பணி. இங்கே பேதுரு இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார் என்பதை ஆண்டவராக இயேசு இங்கே முன்கூட்டியே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அருட்பொழிவு திருப்பணி என்பது கடவுளுக்கென்று உயிரை இழக்கின்ற பணி. உயிரை இழக்கின்ற பணி. தம் உயிரை மேலாக கருதி இயேசுவை 3 முறை மறுதலித்த பேதுரு இங்கே இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார். அதுதான் அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மாற்றுருவாக்கம். அதுதான் அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மாற்றம். அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசு அருட்பொழிவு பெற்று இந்த உலகத்திலே வந்தார். அவர் முன்வைத்த மாதிரிகள் அன்பின் நிமித்தமாக பாவிகளையும் நேசித்து அவர்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இந்த சமுதாயத்திலே நீதி, நேர்மை, சமத்துவம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய உயிரையே இழந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் இருந்த பல்வேறுபட்ட தவறான எண்ணங்களை, தவறான சிந்தனைகளை அகற்றி ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கினார். எச்சரிப்பின் குரலை அவர் கொடுத்தார். வழிகாட்டுதலை, இப்படிப்பட்ட வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் கொடுத்தார். ஆனால் அவருக்கு செவி சாய்க்காமல், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவை மரணத்திலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள். அவரும் தம்முடைய அழைப்பை ஏற்றவராய், தம்முடைய பொறுப்பை ஏற்றவராய், தம்மை அர்ப்பணிக்கும் வழியாக கடவுளிடத்தில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். அருட்பொழிவு திருப்பணி என்பது நம்மை மாற்றத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்தார். நம்முடைய தற்பெருமை, ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள், மேட்டிமைகள், கௌரவம், இவைகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்ளும் வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அவைகளிலேயே நாம் குளிர்காயாமல் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள அருட்பொழிவு திருப்பணி நமக்கு உதவி செய்கின்றது. எனவே இப்படி எச்சரிப்பின் குரலை நாம் கேட்டு நாம் வாழ்வோமேயானால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும், நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நாம் உள்ளாவோம் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைதான் எசேக்கியேல் இறைவாக்கினரிடத்திலே சொல்லுகின்றார். நீ எச்சரித்தும் உன்னுடைய மக்கள் அதை கேட்கவில்லை என்றால் அவர்களுடைய பாவ சுமை அவர்கள் மீதே விழும். ஒருவேளை நீ எச்சரித்து அவர்கள் மனம் திரும்பினால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வு பெற்றுக் கொள்வார்கள். எனவே இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒரு சவால் நிறைந்த பணி. அது உயிரை இழக்கின்ற பணி, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பணி, கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து, பொறுப்பை உணர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு பணி. இதிலே ஆண்டவர் இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். பேதுருவை போல நாமும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து அருட்பொழிவு திருப்பணியை மேன்மையாக கருதி எச்சரிப்பின் சத்தத்திற்கு குரல் கொடுத்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அழைத்து எங்களை ஆற்றல் படுத்தி உம்முடைய திருப்பணியில் இணைத்து வழிநடத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அற்பமும் குப்பையுமான எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்து உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிறைத்து எங்களுக்கும் பொறுப்புகளை வழங்கி எங்களை அர்ப்பணிக்க தூண்டுகிறீர். உம்முடைய திருப்பணியிலே எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், எங்களை ஊக்கப்படுத்துகிறீர்.
எங்களை வாழ்வு தரும் வார்த்தைகளை பிரசங்கிக்கின்றவர்களாக வைத்திருக்கிறீர். உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். பாவியிலும் பிரதான பாவிகளாக எங்களை இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி அழைத்த உம்முடைய மாபெரும் தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இதற்கு நாங்கள் எள்ளளவும் தகுதியற்றவர்கள். ஆனாலும் நீர் எங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமான்களாக்கி உம்முடைய திருப்பணியை புரியும்படியாக எங்களுக்கு துணை செய்கிறீர். உமக்கு நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அழைப்பை ஏற்றவர்களாக, உம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பணியிலே எங்களை அர்ப்பணித்து உம்முடைய திருப்பெயரை நாங்கள் எப்போதும் மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, திருமறை வார்த்தைகளை வெறுமன நாங்கள் கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு அருள்தார். என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவரவரோ அவரே புத்தி உள்ளவர், அவரே கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவருக்கு ஒப்பாவார் என்று திருமறையிலே நாங்கள் படிக்கிறோமே. நாங்கள் புத்தி உள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தையின்படி செய்கின்றவர்களாக, வாழ்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே, இறை மக்களும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துகின்றீர். அவர்களும் இறைவன் தங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளை உணர்ந்து தங்களை அர்ப்பணித்து இறை பணியிலே தாங்களும் அங்கத்தினர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய பொறுப்புகளை செவனே நிறைவேற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அழைக்கின்றீர், அவர்களை ஆற்றல் படுத்துகிறீர். உம்முடைய திருப்பணியை செய்ய அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அவர்களுக்கு உதவுகிறீர். உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, அபிதமாக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்கின்றோம். அவர்களுடைய சிறந்த முன்மாதிரிகளை நாங்களும் பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள்தாரும். குறிப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருப்பணியை எவ்விதமாக செய்து முடித்து பிதாவினுடைய வலது பக்கத்தில் விற்றிருக்கிறாரோ அதுபோலவே நாங்களும் கிறிஸ்துவை உடையவர்களாக எங்கள் பணிகளை நாங்கள் செவனே செய்து முடிக்கவும் உம்மோடு வாழுகின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, இப்போதும் உலக நாடுகளின் அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போர் வன்முறை நிகழ்ந்து விடுமோ என்கின்ற ஒரு பேராபத்து உலக நாடுகளுக்கு இடையே இருக்கின்றது. அமெரிக்கா, சீனா இடையே இருக்கின்ற இழுபறி நிலைகள், இந்திய எல்லையிலே சீன எல்லையிலே இருக்கின்ற போர் பதட்டங்கள், இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த கொரோனா நோய் தொற்று கிருமியினாலே வாழ்வு போய்விடுமோ என்கின்ற பதற்ற நிலை, இச்சூழ்நிலைகளில் ஆண்டவர் தாமே உம்முடைய சமாதானத்தை இந்த பூமியிலே அருளி செய்து மக்கள் நலமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்கள் சரியான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு போரில்லா வன்முறையில்லா ஒரு உலகை உருவாக்க நீர் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்று கிருமியிலிருந்தும் உலகமும் மக்களும் விடுதலை பெற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று கிருமி மனிதனால் உண்டானது, மனிதனுடைய பேராசையினால் சுயநலத்தால் உண்டானது என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களை மன்னியும். நீரே இந்த நோய் தொற்று கிருமியிலிருந்து மனுமக்களுக்கு விடுதலையை தார். பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்ய எங்களுக்கு உதவி தாரும். மக்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இதற்கான மாற்று மருந்தை கண்டுபிடிக்கின்ற பணியில் ஈடுபட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உங்களுடைய இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். சமீப காலமாக இந்தியாவிலும் 12 லட்சத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் அறிகிறோம். அரசும் நலத்திட்ட பணியாளர்களும் தன்னார்வ தொண்டர்களும் இவர்களுக்கு வேண்டிய எல்லா நற்பணிகளையும் செய்ய உதவி செய்வீராக. குறிப்பாக இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். சுவாமி, அனைவருக்கும்
வேண்டிய ஆற்றலையும் பலனையும் நீர் தந்து வழி நடத்தும். இந்த நோய் தொற்றை எதிர்த்து போராடுகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய தூயாவியானவரின் ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்களையும் சிறு குறு வியாபாரிகளையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறோம் சுவாமி. அவர்களுடைய நிலை மாறவும் அவர்களும் நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இனிது திருச்சபைக்காக, சென்னை பேராயத்திற்காக, பேராயருக்காக, அனைத்து ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், திருமறை பெண்கள், ஊழியர்கள், இறை மக்கள் என எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இறை அரசை கட்டுகின்ற பணியில நாங்கள் எங்களை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவிதாரும். நாங்கள் ஆற்றல் இழந்து போகிற போது எல்லாம் எங்களை ஆற்றல் படுத்தும். என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலடியாரை பலப்படுத்தின எங்கள் ஆண்டவர் எங்களோடும் உங்களுடைய கிருபை இருந்து பலப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபை மக்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையில சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஜீவன் அனைத்தையும் ஆண்டவர் அருளி செய்வீராக. பயத்தோடும் பதற்றத்தோடும் திகிலோடும் அச்சத்தோடும் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவீராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆற்றல்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். சிறப்பாக பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் புதிய ஆண்டை முடிய ஆசீர்வாதத்தோடு கூட பெற்றுக்கொள்ளவும், ஆண்டின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, மற்றும் திருச்சபை மக்கள் எதிரெடுக்கின்ற எல்லா முயற்சிகள், வியாபாரங்கள், நல்வாழ்வுக்கான வழிதிட்டங்கள், திருமண காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய அருட்கரம் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முடித்திருக்கிறவர்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பேற்று வழிநடத்தும். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீரே எங்களுடைய மெய்ப்பராக இருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி கன மகிமையெல்லாம் மொக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே, ஆமென். இறை ஆசையை பெற்றுக் கொள்ளுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் இணையராத கூட்டுறவு நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே போய் புறக்கடவோம், கடவுளுடைய திருப்பெயராலே, ஆமென். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துக்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயராலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.